அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுமே பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தா பிழைச்சிருப்பாங்களோ? இது அன்பு மகனின் உள்ள குமுறல். அண்ணன் விபத்தில் அடிபட்டதும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுதான் வினையாகி போச்சு. இது ஒரு தங்கையின் மன ஆதங்கம். அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனைகளில்தான் சிறந்த சிகிச்சை தரப்படுகிறது என்பது 90% அதிகமானோரின் கருத்தாக உள்ளது. சுவரில் எழுதிய சித்திரம் போல இது ஊரறிஞ்ச விஷயமாச்சே, இப்ப இது எதுக்கு என கேட்பவர்கள் பொறுமை காக்க வேண்டும். இது டைக்ளோஃபெனக் ஜெல் எனும் வலி நிவாரணி ஆயின்மெண்டோட அட்டை. தமிழ்நாடு அரசு வழங்குவது விற்பனைக்கு அல்ல என்ற வாசகம் அட்டையில் அச்சிடப்பட்டிருப்பதை கவனிங்க. அதுல எத்தனை எழுத்துப்பிழைகள் பாருங்க. திருவள்ளுவரே வந்தா கூட படிக்க முடியுமா என்பது சந்தேகமே. சின்ன எழுத்துப்பிழைதானே என்று கேட்பவர்களுக்கு ஒரு கேள்வி. அந்த அறிவிப்புக்கு பக்கத்தில் இருக்கும் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்டில் பிழை வந்தால் என்னாகும்? காலாவதியான மருந்துகளை உட்கொண்டால் என்ன நேரும்? எண்ணி பாருங்கள். படு பயங்கர விளைவை ஏற்படுத்தாதா? வலி நிவாரணி மருந்து அட்டை பெட்டியில் கோல்கேட் பேஸ்ட் இருந்தால் கோபம் வருமா வராதா? சின்ன சின்ன பிழைகள் தானே பெரும் தவறுகளுக்கு அச்சாரமாகின்றன. இது பற்றி மருத்துவத்துறையினரின் கருத்துக்களை கேட்போம். அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகள் சாதாரணமாக ஏழை எளிய நோயாளிகள். அவர்கள் அதிகமான படிப்பறிவு இல்லாத நோயாளிகளுடன் வருகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அரசு மருத்துவமனையில் வழங்கக்கூடிய மருந்து பொருட்களில் தெளிவாக விவரங்கள் அச்சடிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பல்வேறு குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தும். அதில் எழுத்து பிழைகள் இருக்கின்றன. அதே போலவே எப்பொழுது தயாரிக்கப்பட்டது, எப்பொழுது அது காலாவதியாகிறது என்ற விவரங்களும் சமயத்தில் பிழையாக இருக்கலாமா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் இது அரசு மருத்துவமனையில் வழங்கப்படுவது விற்பனைக்கல்ல என்பதிலேயே எழுத்துப்பிழை இருக்கின்ற பொழுது அந்த விவரத்திலும் தவறுகள் நடந்திருக்கும் என்ற அச்சமெல்லாம் ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு மிக தெளிவாக பெரிய எழுத்துக்களில் மருந்துகளை விவரங்களை எழுத வேண்டும். மருந்து பொருட்களை பெயர்களை தமிழில் எழுத வேண்டும். அது தெளிவாக அச்சடிக்கப்பட வேண்டும். பெரிய எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர்களில் துவங்கி மாற்று வரி ஊழியர் வரையில் அரசு மருத்துவமனைகளில் பலதரப்பிலும் காட்டப்படும் அலட்சியங்கள்தான் ஏழை மக்களின் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்று கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின்மையால் தான் இன்று தனியார் மருத்துவமனைகள் முன் பல கோடி ஏழை நோயாளிகள் சிகிச்சைக்காக மண்டியிட்டு கிடக்கின்றனர். நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தித்தான் தனியார் மருத்துவமனைகளும் பணம் பார்க்கின்றன என்றால் மிக இல்லை. இது ஒன்றும் உயிர்காக்கும் மருந்தில்லையே, இதுக்கு ஏன் இவ்வளவு அளப்பறை என்ற வாதத்தை முன்வைக்க சிலர் முன்வரலாம். பட்டிமன்றத்தை விடுவோம், பிரச்சனைக்கு வருவோம். சிறு எழுத்துப்பிழை என்று அலட்சியம் காட்டாமல் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். Ball is in government court.